எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க, சேகுவேரானா உன்னை சேப்பாக்க சேகுவேரா நினைச்சிட போறீங்கப்பா. சேகுவேராவின் வரிகளுக்கு இணங்க திமுக என்கின்ற அநீதியை வீழ்த்துவதற்காக மக்களின் துணையோடு உண்மையான ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்த வந்திருக்கின்ற தலைவர் தளபதி அவர்களை, தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை வணங்கி, கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா ஆனந்த் அவர்களை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இது நம்ம ஷெட்யூல்லே இல்லை, திடீர்னு அண்ணன் பேச சொல்லிட்டாங்க. நல்ல அருமையான ஒரு தொகுதி, ஆர்கே நகர் தொகுதி. அப்போ ஒரு பயபக்தியாக நம்ம இருக்கணும்ல. நீங்கள் நல்லா பட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. அப்போ ஒரு தெய்வ சக்தியோட போவோம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி. புரியுதுங்களா? இன்னொரு வாட்டி திரும்ப சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ அவர் பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்களால் நிறுத்தப்படுகின்ற தூய சக்தி அண்ணன் அவர்கள். தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான மக்களுக்கான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால், மக்களின் தலைவராக, மண்ணின் மகனாக, பச்சை தமிழனாக, நம்ம வீட்டு பிள்ளையாக, வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டிற்காக விஜய் என்று வரக்கூடிய அண்ணன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாதான் உண்மையான ஒரு சமூக நீதி ஆட்சியாக, உண்மையான ஒரு சமத்துவ ஆட்சியாக, ஒரு எளிய மக்களுக்கான ஆட்சியாக, பாமர மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அமையும். 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி எளிய மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை, எளிய மக்களுக்கான ஒரு ஆட்சி அதிகாரத்தை உருவாக்க வேண்டும் என்று எளியவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தாரோ, அந்த வகையில் 2026 பேரறிஞர் அண்ணா வழியில் வரக்கூடிய எங்களின் அண்ணா அண்ணன் விஜய் அவர்கள் எளியவருக்கான ஒரு அதிகாரத்தை, ஏழை எளிய பாமர மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க, அதிகாரம் மிக வலிமையானது என்று. அந்த வலிமையான அதிகாரத்தை தாய்மார்களுடைய துணையோடு, இளைஞர்களின் படையோடு, இங்கு திரளாக கூடியிருக்கின்ற சொந்தங்களின் உதவியோடு இந்த ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி என்பது தாவேகாவின் வெற்றி தொகுதியாக மாறிவிட்டது. இப்பொழுதே தாவேகாவுக்கு ஒரு எம்எல்ஏ உறுதி, இப்பொழுதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரெடி. அந்த அளவுக்கான மிக ஒரு சிறப்பான ஒரு தொகுதி. எனவே தோழர்களே, திரளாக கூடியிருக்கின்றது. ஒரு முறைதான் வரலாற்று தலைவர்கள் உருவாவாங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அவர்கள் வழியில் உருவாகக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். தமிழ்நாட்டில் 3 எழுத்து மந்திரம் எப்பொழுதும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எல்லா மேடைகளிலும் இதை நான் திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், 3 எழுத்து மந்திரம் தான் தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ணா என்ற 3 எழுத்து மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் புரட்சியையும் எழுச்சியையும் ஏற்படுத்துவது விஜய் என்கின்ற 3 எழுத்து. டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை டிவிகே என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை விசில் என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும். டிஎம்கே என்கின்ற 3 எழுத்தை விஜய் என்கின்ற 3 எழுத்து வீழ்த்தும். 3 எழுத்து மந்திரமாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்த்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.